என்ன எங்க அம்மா உங்ககிட்ட வட்டி வாங்கி வர சொல்லுச்சுண்ணே. ஏலே என்னை நல்லா பாருடா. அம்மா என்கிட்ட வாங்கி வர சொல்லுச்சு. ஏனே நல்லா வெள்ளை வேட்டி சட்டை போட்டு நின்றுகிட்டு இருக்க, எனக்கான கண்ணு தெரியாம இருக்கும். அம்மாவுக்கு என்னடா பிரச்சனை? என்கிட்ட வந்து வட்டி எடுக்க நிக்கிற? எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு உடனே வட்டி வந்தாகணும். ஏலே பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு கையை பிடிக்கிற? நீ உட்காரு, என்னன்னு சொல்றேன். எங்க அம்மா உன்னை கையோட பிடிச்சி உட்கார வச்சு வாங்கிட்டு வாடான்னு சொல்லுச்சு. உடனே கேட்டா எப்படிடா? கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு அடுத்த வாரம் கூட தாரண்டா. அதெல்லாம் முடியாது, இந்த இழுத்தடிக்கிற வேலையில என்கிட்ட வச்சுக்காத, எனக்கு இப்போ உடனே வட்டி வந்தாகணும். ஏண்டா இருக்கிறத உங்ககிட்ட கொடுத்துட்டா ராத்திரி சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போயிருமாடா. யோ வளவலன்னு பேசாம நீ அனுப்புற வேலையை பாரு. கொஞ்சம் பொருளா போய் எடுத்துட்டு வரேன். தம்பி சூதானமா வச்சுக்க, பேக்கில் எதுவும் கையை வச்சிடாத. அப்புறம் 1-2 குறைதுன்னு சொன்னா நான் ஒத்துக்கிற மாட்டேன். அண்ணனை கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன். அப்புறம் கணக்கு வழக்கு விவரம்லாம் எழுதி பேக்கில் வச்சிருக்கேன், அம்மாவை பாத்துக்கிற சொல்லு. அப்ப சரிண்ணே வரேன். இந்தம்மா வட்டி வாங்கி வந்துட்டேன். ஆக்கா 8 அடி பாஞ்சா உள்ள 16 அடி பாயணும். ஆனா நீ 32 அடி பாஞ்சுட்டடமானே. போடல ஆளு மறந்துட்டியால. அந்த பைக்குள்ள பேப்பர்ல ஏதோ கணக்கு வழக்கு எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னாரு, அது என்னன்னு எடுத்து பாருமா. இந்தா நீயே படி. ராக்கம்மாவுக்கு ராமசாமி எழுதுவது. உங்களின் கஷ்டம் எனக்கு தெரிகிறது, என்னிடம் இருந்த அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து விட்டேன். திரும்பி நான் கேட்கும் போது உடனே கொடுத்து விடவும். பின்பக்கம் பார்க்க. பின்னாடியும் பார்க்க வேணாம், முன்னாடியும் பார்க்க வேணாம், பேக்க திறந்து பார்ப்போம். என்னடா வித்தியாசமா இருக்கு? எனக்கு வித்தியாசமா இருக்கா? என்னமோ மாதிரி இருக்கு. திரும்ப சீக்கிரம் பிரிச்சு பாரு. என்னடா அது? உன்னைய வட்டி வாங்கி வாடான்னு சொன்னா நீ கஞ்சி அடிக்கிற வட்டியை வாங்கி வந்திருக்க. ஏமா நான் வட்டி தாமா கேட்டு போனா, இந்த வட்டியை கொடுப்பாரு எனக்கு தெரியாதுமா. அந்த வடகுப்பட்டி ராமசாமி வரட்டு, கலெக்டர் துண்டை போட்டு வட்டியும் முதல்ல வசூல் பண்ணல. என்னது? எந்த பாட்டி ராமசாமி சொன்ன? வடகுப்பட்டி ராமசாமி. ஏமா தப்பு நடந்து போச்சுமா, நான் தெக்குப்பட்டி ராமசாமி போய் இந்த வட்டியை வாங்கி வந்துட்டேமா. ஏண்டா உன்னை வடகுப்பட்டி ராமசாமி வீட்டுக்கு போயிட்டு வாடாண்டா, நீ தெக்குப்பட்டி ராமசாமி வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். இல்ல பேப்பர்ல பின்னாடி என்ன எழுதிட்டு போயிட்டியா? 6 வட்டி, 2 சின்ன கிளாஸ், பக்கத்து வீட்டுல வாங்கி தந்தா 2 வெஞ்சன கிண்ணம், ஆக மொத்தம் 10 உருப்படி. ஐயோ இனி கொல்ல போறானே, என்ன செய்ய போறோம் தெரியலையே. லே எங்கிட்டா ஒழுங்கா இதை எடுத்து கொண்டு போய் அவர் வீட்டுல போட்டு வரல, உனக்கு அவை கஞ்சி கிடையாதுடா.